தமிழுக்கு முதல் வணக்கம். போன வீடியோல நம்ம சேனல்ல யூடியூப்ல வீடியோஸ் மேக் பண்ணாம எப்படி நம்ம மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து earn பண்றது அப்படின்றத பத்தி ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். இது வரைக்கும் அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா மேல் ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் ஒரே கான்செப்ட் தான். அதாவது யூடியூப்ல வீடியோ மேக் பண்ணாம எப்படி மணி earn பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய கான்செப்டும் அந்த வீடியோவுடைய கான்செப்டும். பட் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அதுல நீங்க வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும், ஆடியோ டவுன்லோட் பண்ணணும், பேசிக்கா சம் எடிட்டிங்ஸ் வந்து பண்ணணும், பண்ணிட்டு தான் யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த வீடியோ நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயும் போய் வீடியோ டவுன்லோட் பண்ண தேவையில்லை, ஆடியோ டவுன்லோட் பண்ண தேவையில்லை, அதுக்கப்புறம் பேசிக் எடிட்டிங் கூட நீங்க பண்ண தேவையில்லை. சிம்பிளாவே வீடியோ நீங்க நினைச்ச மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா வீடியோ எப்படி கிரியேட் பண்றது, அதுவும் நம்ம நினைச்ச மாதிரி, இது எப்படி பாசிபிள் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். சோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா இது லீகலா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா லீகல் தான். இதுக்கு ப்ரூஃபா இருக்கக்கூடிய சேனலையே நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி மேக் பண்றது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். முக்கியமா இன்னொரு டிஸ்க்ளைமர் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும். யூடியூப்ல நானும் earn பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பொறுமையா இருந்துதான் ஆகணும். எந்த ஒரு வீடியோஸ்க்கும் யூடியூப்ல உடனடியா பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா உடனடியா அதுக்கான பலன் கிடைக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம சொல்ற மெத்தடை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சேனலும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சேனலா வந்து மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, என் பேர் சுந்தர், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொபைல் டெக் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். வாங்க நீங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு சேனலையும் அந்த சேனலுடைய மந்த்லி இன்கம் எவ்வளோ வருது அப்படின்றதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சேனல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெல்த் மேஸ்ட்ரோ அப்படின்றதான் சேனல். ஸோ இதோடைய சோஷியல் பிளேட் ரிப்போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட மந்த்லி எஸ்டிமேட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா $169 இருந்து $2,700 வரை இது வந்து மந்த்லி எஸ்டிமேட் ரெவன்யூ வந்து இருக்குது. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க இப்போ நம்ம சொன்ன ட்ரிக் மூலமாக தான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேனலுடைய வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணப்பட்ட வீடியோஸ் எல்லாமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹெல்த் அப்படின்ற ஒரு கீவேர்டுக்கு கண்டிப்பாக அதிகமான சிபிசி வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஒரு கீவேர்டை உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு கீவேர்ட்ஸ்லாம் வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வீடியோஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நாட் ஒன்லி ரிச் இன் விட்டமின் சி அப்படின்றத வந்து ஒரு லெட்டர் வந்து நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணோம்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ் இல்லைனா ஃபோட்டோஸ் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற டூல் வந்து நம்ம கொடுத்துரும். இது எல்லாமே அவங்க வந்து ஓனாக கிரியேட் பண்ண வீடியோ கிடையாது. அவங்க கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் அவங்க கொடுக்குறது. இந்த லெட்டர்ஸும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதனால எந்த ஒரு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை நான் இப்போ அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ ஆர்டிக்கலை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டெக்கை பற்றி வீடியோ மேக் பண்ண போகிறீங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷனல் வீடியோஸ் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்ஸை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான டூல் என்ன பார்த்தீங்கன்னா விட்னாமி அப்படின்றதான் நமக்கான டூல். ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விட்னாமி அப்படின்றதான் நமக்கான டூல். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே கிரியேட் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி உங்களுடைய வீடியோஸ்க்கு லெட்டர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட் வீடியோ, இன்ஃப்ளூயன்சர் வீடியோ, இந்த மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைரல் எல்லோ அப்படின்ற இந்த ஒரு கண்டென்ட் வீடியோவை நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இங்கே யூஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து லோட் ஆகும். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த வெப்சைட்டில் காப்பி பண்ண இந்த லெட்டர்ஸ் தான் ஸ்கிரிப்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்சாம்னியா அப்படின்றது தான் நம்மளுடைய வீடியோடைய டைட்டில். ஸோ நீங்கள் உங்களுக்கு டைட்டில் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த ஸ்கிரிப்டை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த வெப்சைட்டில் காப்பி பண்ண அந்த ஒரு ஆர்டிக்கலை அப்படியே நம்ம வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் சீன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவுக்கு சீன்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய நம்ம காப்பி பண்ண ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப் குவாலிட்டி இஸ் எ கீ காம்பனண்ட் ஆஃப் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும். அது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கான ப்ராசஸிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நமக்கான சீன்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஒவ்வொரு சீன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அது வீடியோவாகவும் இருக்கும், இல்லைனா ஃபோட்டோவாகவும் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃப்ரீ இமேஜ், ஸ்டாக் ஃப்ரீ வீடியோஸ் தான். அதாவது காப்பிரைட் இல்லாத, காப்பிரைட் இருக்கப்படாத இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் தான் இதில் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப் குவாலிட்டி இஸ் எ கீ காம்பனண்ட் ஆஃப் எ ஹெல்த் லைஃப் ஸ்டைல் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன வீடியோ சம்மந்தப்பட்ட வீடியோ வந்திருக்கோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்றத மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கிளிப் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ப்ரிவியூ கடைசியாக மொத்தமாக வந்து ப்ரிவியூ பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு, இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு இந்த வீடியோ எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்றப்போ இந்த சென்டென்ஸை ஒரு ஹியூமன் வந்து ரீட் பண்ணி காட்டினாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் வந்து இதில் ஒரிஜினல் ஹியூமன் வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஒரு சென்டென்ஸை வந்து நமக்கு ரீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வாய்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோ வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு மேல் வாய்ஸ் வேணும்னா மேல் வாய்ஸ் கொடுக்கலாம், ஃபீமேல் வாய்ஸ் வேணும்னா ஃபீமேல் வாய்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். Hi, my name is Heidi and I would like to read the script for your video. So sit back, relax and I'll do all the hard work for you. ஸோ நம்ம என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறோமோ அந்த ஸ்கிரிப்டை அப்படியே ரீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு வாய்ஸும் வந்து நமக்கு கரெக்டாக ரீட் பண்ணி கொடுத்துருவாங்க. Hi, my name is Ayla and I would love to read the script. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம என்ன ஸ்கிரிப்ட் இங்கே வந்து கொடுக்குறோமோ அந்த ஸ்கிரிப்டை அப்படியே ரீட் பண்ணி கரெக்டாக பக்காவாக நமக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ஒரு சைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சைட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நோ வாய்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதுக்கு காரணம் இருக்குது, என்ன அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். ஆட்டோ வாய்ஸ் நான் கொடுக்கலாம், அதுக்கான ஒரு காரணம் இருக்குது, என்ன அப்படின்றத வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ ப்ரிவியூ யுவர் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான சீன்ஸ் எல்லாமே மொத்தமாக வந்து மெர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதாவது நமக்கான சீன்ஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆகிடுச்சு. அந்த சீனுக்கு ஏற்ற வீடியோஸ் மியூசிக் வந்து இப்போ ஆட் ஆகிட்டு இருக்கு. மியூசிக்லாம் ஆட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ப்ரிவியூக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண ஸ்கிரிப்டுக்கு 43 செகண்ட் வந்து ஒரு வீடியோ வந்து மேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு ப்ரீவியூ வீடியோ அப்படின்றதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஏன் ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு நம்ம கொடுக்குற சென்டென்ஸ்க்கும் கரெக்டாக வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மேக் ஆகி வரும். ஸோ இதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக், காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2 டிஸ்அட்வான்டேஜ் வந்து நமக்கு வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டு தான். வாய்ஸ் வந்து நமக்கு ஆட்டோ வாய்ஸ் நான் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் வீடியோ இந்த இடத்துல ஏன் ஸ்டக் ஆகி வருது, இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். பட் வந்து வீடியோ வந்து ஸ்டக் ஆகாமல் தான் வரும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க் வரும். இங்கே டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வாய்ஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ வாய்ஸ் அப்படின்ற இடத்துல ப்ளீஸ் நோட் அப்படின்னு போட்டு இதை நம்ம அப்கிரேட் பண்ணணும், அதாவது பே பண்ணணும் இந்த ஒரு சாஃப்ட்வேருக்கு. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வீடியோவும் அவங்களே மேக் பண்ணி கொடுத்துருவாங்க, வாய்ஸும் அவங்களே வாய்ஸ் ஓவரும் பண்ணிடுவாங்க. நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்றது வந்து தவறான ஒரு விஷயம். ஸோ எல்லாமே நமக்கு பக்காவான ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ நமக்கு இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பே பண்ணுறது அப்படின்றது தப்பு கிடையாது. எவ்வளோ செலவு பண்ணணும், இதுக்கு ரொம்ப செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ரொம்பவே கம்மியான ஒரு அமௌண்ட் தான்.
ஸோ இந்த ஒரு விட்னாமி டூலில் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்ச வாட்டர் மார்க் இல்லாத நம்ம வந்து பே பண்ணி வாங்கின ஒரு வீடியோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த வீடியோடைய ரிசல்ட் இருக்கும். நம்ம கொடுத்த என்ன சென்டென்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டில் வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பக்காவாக வீடியோ வந்து ப்ளே ஆகும். நமக்கு தேவையான இமேஜஸ் சென்டென்ஸ் எல்லாமே அதுவாகவே க்ரியேட் பண்ணும். நம்ம ஸ்கிரிப்ட் மட்டும்தான் கொடுக்கணும். அந்த ஸ்கிரிப்டை கூட நம்ம ஆன்லைனில் எங்கே வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ க்ரியேட்டிங் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஒரு விட்னாமி பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஒரு டூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 100% காப்பிரைட் ப்ராப்ளமே வராது. நம்ம ஆல்ரெடி காட்டின மாதிரி இந்த ஒரு சேனலே பார்த்தீங்கன்னா ஹெல்த் மேஸ்ட்ரோ அப்படின்ற இந்த ஒரு சேனல் நீங்கள் கூட வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு சேனலே நமக்கு விட்னாமியில் தான் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான வேறு டெம்ப்ளேட்ஸ் கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே டெம்ப்ளேட் தான் இருக்குது அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது 25% வந்து ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து காட்டுறேன். நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா $47. இப்போ பார்த்தீங்கன்னா இது $35 வந்து ஆஃபரில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ $35 அப்படின்றப்போ 2500 சம்திங் தான் வரும். ஸோ இந்த 25% ஆஃபரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து $47 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து யூடியூப்பில் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணணும், யூடியூப்பில் நானும் ஒரு வீடியோ சேனலை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னால் ஓனாக வீடியோ க்ரியேட் பண்ண முடியாது, என்கிட்ட கேமரா இல்லை, லைட்டிங்ஸ் இல்லை, எந்த ஒரு அக்சசரிஸுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மந்த்லி ஒரு பேக்கேஜ் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் எடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனுவலி பேக்கேஜ் எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதுக்காக இந்த ஒரு இந்த ஒரு டூலை நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது. இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய லைவ் ப்ரூஃபையும் நம்ம வந்து காட்டியாச்சு. மந்த்லி $169 $2.7K வரை ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நம்ம வந்து எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா பண்ணவே முடியாது. ஸோ போன வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் வந்து எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பே பண்ணி பண்ணுறதுனால வீடியோஸும் பக்காவாக இருக்கும். நம்ம 180pயில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும். ஸோ போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, போன வீடியோவில் முழுக்க நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணணும், ஆடியோ டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக எடிட்டிங் பண்ணணும். பட் இந்த வீடியோவில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் ஒரு ஸ்மால் அமௌண்ட் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம போனது பார்த்தீங்கன்னா முழுக்க ஃப்ரீயாகவே நம்மளே பண்ணிக்கிட்டோம். பட் வந்து எதுவுமே பண்ணாமல் நமக்கு ஒரு வீடியோ கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதனால தான் மந்த்லி இந்த ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சேனலை வந்து வேறு லெவலில் பில்டு பண்ணலாம். ஸோ போன வீடியோ மிஸ் பண்ணவங்க அதையும் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியலை, நானாகவே மேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் எனக்கு வீடியோ ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிருக்கீங்களா, ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. அறிவோம் பல.